2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மன்னன் எழுதிய பாடல் இது. அவர் எழுதியது தன் போர்களை பற்றியல்ல, இந்த மனிதகுலம் ஏன் இன்னும் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளாமல் நிலைத்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை பற்றித்தான். அதற்கு அவர் சொல்லும் விடை இந்த காலகட்டத்தில் முன்னெப்போதையும் விட அதிக பொருத்தத்துடன் விளங்குகிறது. இதை உண்டுவிட்டால் இறப்பே கிடையாது என்று நம்பப்படுகிற இந்திரனால் வழங்கப்படும் அமிழ்தம் கிடைத்தால் கூட அதை அவர்கள் தனியே உண்ண மாட்டார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் தங்களுக்காக மட்டுமே வாழ மறுக்கும் மனிதர்களால் தான் இந்த உலகம் இன்னும் நிலை பெற்றிருக்கிறது. இது புறநானூற்றின் 182வது பாடல். தமக்கென புகழை தேடாத, மரணத்தைக் கண்டு அஞ்சுவதை விட தவறு செய்வதைக் கண்டு அதிகம் அஞ்சுகின்ற மனிதர்கள் இருக்கும் வரை இந்த உலகம் தொடர்ந்து நிலைத்திருக்கும் என்று இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. முனிவிலர் துஞ்சலும் இலர், பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர். அயர்விலர் அன்னமாட்சி அனையராகி தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்பது பாடல். அமிழ்தமே கிடைத்தாலும் தனியாக உண்ணாமல் எல்லோருக்கும் பகிர்ந்தளித்து விருந்தோம்பல் செய்பவர்கள், யாரையும் வெறுக்காதவர்கள், சோம்பலின்றி செயல்படுபவர்கள், சமூகமும் சான்றோர்களும் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சுவார்கள். புகழ் வரும் என்றால் தம் உயிரையே வேண்டுமானாலும் அதற்கு கொடுத்து விடுவார்கள். பழி வரும் என்றால் இந்த உலகத்தையே பரிசாக கொடுப்பதானாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த பழியையும் செய்ய மாட்டார்கள். எக்காலத்திலும் மனம் தளரவே மாட்டார்கள். இத்தகைய சிறப்புடையவர்களாக தமக்காக உழைக்காமல் பிறர்க்காக வலிய முயற்சியுடன் உழைப்பவர்கள் இருப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த பாடலின் இன்னொரு சிறப்பு விருந்தோம்பல், அன்புடைமை, வெகுளாமை, அறிவுடைமை, மடியின்மை, தீவினை அச்சம், ஊக்கமுடைமை, புகழ், ஈகை, ஒப்புரவு, பண்புடைமை ஆகிய திருக்குறளின் அதிகாரங்களின் மைய கருத்துகள் அனைத்தையும் ஒரே பாடலாக இழைத்து கொடுத்திருப்பது இந்த பாடலின் இன்னொரு பெருஞ்சிறப்பு. இந்த ஆழமான கருத்தின் பெருமதியை உணர்த்தும் வகையில் இசையமைக்கப்பட்ட முழு பாடலை கேட்கவும், இந்த தொன்மையான சொற்கள் உங்கள் மனதில் ஆழப்பதியவும் கீழே உள்ள தொடர்புடைய காணொளியை சொடுக்கவும். தொடர்ந்து சங்க இலக்கிய விளக்கத்திற்கும் பாடலுக்கும் இணைந்திருங்கள். நன்றி.